இத பாரு குலுக்குறானே, தெரியாம பண்ணிட்டேன். ப்ளீஸ் இந்த ஒரு டைம் என்ன ஃபர்கிவ் பண்ணு. 2 நாளைக்கு முன்னாடி இந்த குலுக்குறானே கிட்ட என்ன சொன்னீங்க மிஸ்டர் கர்ரீஸ்? இனிமே சிலுக்க எந்திரிச்சு வந்தாலும் அவ பின்னாடி போக மாட்டேன்டி குலுக்குன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில பட்ட பகல பால் நிலா கூட அவ புருஷன் கண் முன்னாடியே பல்லாங்குழி விளையாடிக்கிட்டு இருந்திருக்கா. சரிம்மா, சாரி, கோவப்படாத. மூஞ்செல்லாம் செவக்குது பாரு. குடிகாரம் பேச்சு விடிஞ்சாதான் போச்சு. இந்த பிளே பாயோட பேச்சு சொன்னாவே போச்சு. மம்மி, இந்த பாகனுக்கு டைம் சரியில்லை, சொல்லி வையே. ஓ ஷிட், பாச பை ஃபைட்டுக்கு வர்றான். இருடா, உனக்கெல்லாம் கையி தேவைடா, என் காலே போதும்டா. டிஸ்கோல் புஷ்கோல் போயிட்டோல. ஏய், என்னடா டிஸ்கோல் புஷ்கோலுங்கற? ஏய், நான் 90s கிட்ஸ் ஆன குட்டிடா. டிஸ்கோல் புஷ்கோல்லாம் என்ன பெரிய ரவுடிடா. மோதி பாடுறா. ஏ என்ன இப்படி காலை தூக்கி உக்காந்துகிட்டு இருக்க? இதுதான் ஒத்த கால் தூக்கி ஒத்தடா ஜனம். எதுக்கு இப்படி பண்ற? இப்படி பண்ணா விஷன் பிரைட் ஆகும், பாடி ஷைன் ஆகும். சம்பளம் வாங்கி 15 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு. பின்ன நீ போட்ட மேக்கப்க்கு நாள் காலி ஆயிருக்கும் நண்டி. இன்னும் 15 நாளைக்கு மேக்கப் போடணும், ஃபேஷியல் பண்ணணும், லிப்ஸ்டிக் வாங்கணும், மஸ்காரா வாங்கணும், ஏர் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், கட்டிங்க்கு வேற காசு வேணும். எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. அம்மா, எவ்வளவு சம்பளம் வாங்குற? 70,000. அதில் 50,000 மேக்கப் மெயின்டெனன்ஸ்க்கே போயிருது. அது சரி. 4 லெகங்கா எடுக்கலான்னு இருந்தேன், அதுவும் இந்த மாசம் எடுக்க முடியாது போலவே. அந்த காசையாச்சும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாளா பாரு. மேக்கப்ல ஒரு மென்டல். ஐயோ, மேக்கப் போடாம நான் எப்படி வெளியே போவேன்? ஆமா, கண்டு வெட்டி கடனை வாங்கியாச்சு மேக்கப்ப போட்டுரு. இல்ல வீட்டுல இருக்கிற நானே நாண்டுகிட்டு சாக வேண்டியது இருக்கும் உன் மூஞ்சிய பார்த்து. ராசாத்தி, கோச்சிக்காதடி. இனிமே இந்த கர்வீஸோட மொத்த எனர்ஜி உனக்கு மட்டும்தாண்டி. மச்சான பாத்தீங்களா மலவால தோப்புக்குள்ள? யார் அது? ஐ, ரோசா குமாரி. ஐயோ, 2 ஐட்டம் ஒரே நேரத்தில் சிக்கி இருக்கே, என்ன பண்றது? ராசாவா ரோசா தாண்டா முக்கியம். அச்சுயம்மா, பொதிச்சு போட்டாடா. போடா அங்கிட்டே, வந்துட்டா மணி ஆட்டிக்கிட்டே. அப்படி போடுறீ என் சக்காளிக்கு மாவ சக்காளிக்கு. இவனுக்கு இப்பவாச்சும் புத்தி வருதான்னு பாப்போம். பிளே பை கேட்ஸ். உன் தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா? உம்மா, வா கிட்ட வா, பயப்படாதம்மா, உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். என் செல்லத்துக்கு வெக்கத்தை பாடுற. இந்த வெக்கத்துக்கு வேர்ல்ட் எழுதி வைக்கலாம் போலயே. அம்மா, என்ன சாப்பிட்டான கண்ணம்? ஆண்டாளி, நீயும் வெல்ல, நானும் வெல்ல. அது எப்படி ஆண்டாலும் உனக்கு எனக்கு பிறந்ததுல ஒன்னே ஒண்ணு முட்டு கருங்குத்தியா இருக்கு. என்னை ஏமாத்திட்டு ஆண்டாளி. சைட்டுல எவ்வளோ புந்து வரடிட்டான்டா. இந்த கர்ரீஸ் யாருன்னு தெரியும்ல. போற போக்குல புளிக்க முட்டை கடிச்சு அவங்க தலையில ஊறுகப்பட்ட பரம்பரை. இப்படி எல்லாம் என்ன முளைச்சிக்கிட்டு இருந்த அடுத்த வேலைக்கு உன்னை குழுமா பண்ணிட்டவன் பாத்துக்க. என்னடா வித்தையெல்லாம் காட்டி இந்த கர்ரீஸ சொத்தையாக்கலான்னு பாக்குறியாடா? பறக்கிறது எதையும் மர்டர் பண்றதுன்னு ஆர்டர் போட்டவன்டா இந்த கர்ரீஸ். அதை கேன்சல் பண்ண வச்சிடாத, அப்புறம் பார்சல் ஆகிடுவ பாத்துக்க. ஏமா, நானே இந்த ஃபேமிலி பேக் தொப்பையை எப்படி குறைக்கிறதுன்னு தெரியாம மூச்சு அடக்கி முட்டு கொடுத்து பெண்டு பண்ணி இப்படி ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா குழுக்க வந்து என் ஒர்க் அவுட்டை நாக் அவுட் பண்ற. ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணேன்னா நான் என் வேலையை சின்சியரா பார்ப்பேன். வேணாடி வேணா. நேற்று வாங்கினாட்டி மூக்கு பஞ்சராகி டிஞ்சர் ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் இந்த பஞ்சாயத்து பாபு. இதுக்கப்புறமும் நீ அகிம்சையை கடைப்பிடிக்காம வயலன்ஸ் மோட்லயே போன இந்த பஞ்சாயத்து பாபு சைலன்ஸா பாடி ஆயிடுவான் பாத்துக்க. ஐயோ, பொல்ல கடிச்சிட்டு வராளே இந்த வெள்ள குள்ளச்சி. ஐயோ, குறவலைய பிடிக்கிறாடா, நறுவே மூச்செல்லாம் நிக்கதடி விடுறி. உயிரோட முடிய பிடிக்க தின்றுவா போல இருக்குது. இதுக்கு நான் தெருவுல இருக்கிற நாய்கிட்டே நான் சுக்க வாழ்ந்துருவேன். இந்த சைகை கிட்ட இருந்து என்ன யாராச்சும் காப்பாத்தனுடாடே. ஏய் தங்கமயில், என்னடி வச்ச கண்ணை எடுக்காம மாமாவை இந்த முறை முறைக்கிற? கிஸ் பண்ண போறியாடி டார்லிங்? உனக்கு நான் ஒண்ணு விட்ட தோங்கச்சிடா. தன்னை மறந்து உன்னை நினைத்து கர்ரீஸோட கோதல். வெறியாவாத கண்ட்ரோல். உன்னோட அவசரம் எனக்கு பளிச்சுன்னு புரியுது. பொறுமையா இவ மிட் நைட் மீட் பண்றேன். அதிகமா திரும்பவும் கவுராடா. இவாட்டங்கிற மாதிரி தெரியல. The next day. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஐயோம்மா, திரும்ப வேறியா வராடா. சார் என்ன விட்டுருங்க சார். 3 மாசம் குட்டின்னு தெரியாம மேல கை வச்சுட்டேன் சார். அதுக்காக என் மேல இப்படி கேப்ஸ்கோ 69 கேஸ் எல்லாம் போட்டு என்ன பழி வாங்காதீங்க சார். ப்ளீஸ் சார். ஆஹா, வறுத்த கறி வாசம் மூக்குல போய் மூளை வழியா வீசும். ஐயோ, இதை எப்படி எடுக்கிறதுன்னு வேற தெரியலையே. பேசாம எந்த பக்கம் போய் பாப்போமா?
இங்கே எடுக்க முடியல, நெருப்பு ஓவரா வீசுது. பேசாம எச்சி துப்பி அணைச்சி பார்க்கலாமா? சார் இப்போ பார்த்தீங்கன்னா சார் களம் 8ல் ரோமன் ரெயின்ஸ் ஆக்ரோஷமான காலை, பிராக் லென்ஸரை விட்டு கொடுக்காத காலை, கடமையில் கண்ணியம் கட்டும் தவறாமல் இருப்பதற்கு நாயாண்டி இருக்காருங்க சார். ரூல்ஸ் படி தான் சண்டை போடணும், கொம்பை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பாடி அட்டாக்லாம் பண்ணா ஃபவுலுப்பா. முக்கியமா காலெல்லாம் மிதிக்க கூடாது. ஆய் சொல்லிட்டே இருக்க முட்டாள்ஸ் மட்டும் தான் அலௌடு. நோ பாடி அட்டாக். ஃபவுலுப்பா. 3 பேர்ல அலௌடு இல்லப்பா, 2 பேர் தான் அலௌடு. நோட்டிக்கு நோட்டி பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஜெருக்கி போடுறது ஆக்ரோஷமான காலையா இல்ல விட்டு கொடுக்காத காலையா? இன்னும் சில மணி துளிகளில் ரிசல்ட் வந்துடும்பா. மூன்றாம் உலக போற முடிவுக்கு கொண்டு வரவளுக்கு ஏதோ முக்கியமான ஆயுதத்தை பதுக்கி வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, the world most dangerous weapon of Kyrie's. பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியும். அடேங்கப்பா, அந்த வெப்பனை கொஞ்சம் காட்டு. அதெல்லாம் ஈஸியா காட்டக்கூடாது, காட்டவும் முடியாது. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டா. சோ அத்தம் பிடிக்கிற இதான் நல்லா பாத்துக்கோ. Kyrie's வம்சத்தாரோட கூர்மையான நகாஸ்திரம். ஒரு கீரல் பார்த்தா ஊரே அதிரும். யோ என்னைக்காவது நீ வைப்பில் இருக்கும்போது நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா? இப்ப நீ டிவியை ஆன் பண்ணல, உன்னை குனிய வச்சு குத்து டான்ஸ் ஆடிட்டு வேண்டா பரோட்டா தலையா. நான் அப்பவே சொன்னேன் இந்த வீட்டுல வாக்கப்பட வேணாடா மௌலிஸ், இவன் வடிக்கிட்டு இருந்த கஞ்சன்னு. கேட்டியாடா? இப்ப பாரு, சூத்துக்க வைக்கலாம மாடு மழி புல்ல திங்க விட்டுருக்காண்டா. பர்ஃபெக்ட். பாதி பாடிக்கு கருப்பு வந்துருச்சு. இன்னும் இந்த கழுத்துலயும் காலையும் மட்டும் கொஞ்சம் கறிய பூசினா நாம தான் Kyrie's வம்சம்னு கெத்தா சுத்தலாம். அப்படி அந்த ரோசா குமாரியை உசார் பண்ணி ஆட்டைய போட்டுற வேண்டியதுதான். ஓஹோ, அடே டூப்ளிகேட்டு, ஏதோ லூசு போனா போகுதுன்னு வித்தா ஏன் ஆளுக்க ரூட் விட்டுறியா? இன்னைக்கு நைட்டே உன்னை மர்டர் பண்ணி பார்சல் பண்றேன்டா. அப்படி இல்ல ஒரு பக்கம் மீசிய வலிச்சு எடுக்கிறேன்டா. இத பத்தியா கும்பகர்ணோட இப்படி படுத்து நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டான். இந்தாங்க ஸ்பெஷல் பார்சல் ஃப்ரம் ஸ்விக்கி. அது புலி இல்ல மாப்பிள, செத்து போன எலி. மம்மி, நான் பக்கத்து வீட்டு முனிமாவையும் எதிர்த்த வீட்டு மினிமாவையும் லவ் பண்ற மம்மி. எங்க காதல சேர்த்து வைக்கலன்னு நான் செத்தே போவோம் மம்மி. போய் தொலைய வேண்டியது தானே. சாவரன்னு சொன்னா பயந்துருவோன்னு நினைச்சியா? இன்னும் முளைக்கி வேலை, அதுக்குள்ள உனக்கு 2 பொண்டாட்டி கேக்குதா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பயந்துகிட்டே பேதி போய்கிட்டு இருப்ப? தைரியமா இறங்கி வா. கேன சிரிக்கி இவ ஒருத்தி. இந்த படிக்கட்டை பார்த்தாலே பயமா இருக்கே. போதுமா மேடம், உன் பிறவி பலன் அடைஞ்சுக்கிட்டியா? வா போவோம். ஓ, என்ன குரலி வித்தையா? பாருடா, டேய் கொட்டாங்கச்சி, என்ன பொம்மை செத்து போச்சு. எஸ்கேப். ஓட டேய், பள்ளி மாதிரி இருந்துட்டு பிஸ்கெட்டை போட்டு கொல்ல பாக்குறாடா. யப்பா கெட்டியா புடிச்சுக்க. நீ சீக்கிரம் கடன்னு வேலையை முடிச்சு தொலையா. கைக்கெல்லாம் வலிக்குது எனக்கு. பார்த்து பாடி மேனெல்லாம் மண்ணு படுது பாரு. சப்பா ஒரு வழியா நட்டு முடிச்சுட்டான்டா. 3 வேலை சூத்துக்கு எப்படியெல்லாம் இவனுக்கு முட்டு கொடுக்க வேண்டியதாகுதுடா. யப்பா அந்த சக்தி, அபார சக்தி, ஆதிசக்தி, ஆயா சக்தி, பஞ்ச சக்தி, பஜராசக்தி, பஜிகூடா சக்தி, சக்தி, Kyrie's சக்தி. முட்டையை பிடிக்கிறதுல முக்கியமான டிகிரி முடிச்சவன்டா இந்த முருகேசு. பாரு எப்படி பிடிக்கிறன்றத மட்டும் பாரு. நாங்க மட்டும் யாரு? கேட்டாண்டி யூனிவர்சிட்டியில PhD முடிச்சிருக்காண்டா. சுத்தி வந்தீங்க, இப்ப நொண்டிக்கிட்டே போறீங்க. ஏய், என்ன கிண்டலா? இல்ல சுண்டலே. ஒரு கேட் காடு உக்காந்துகிட்டு இருக்காங்கிற மரியாதை இருக்கா பாரு இந்த கோட்டுங்களுக்கு. இதுல ஒன்னாச்சும் என் பேச்சு கேக்குதா? பிறந்த 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள முட்டிக்கிட்டு தெரியுதுங்க. சண்டே வரட்டும், கறிக்கடை காசியம் பைக்கிட்ட சொல்லி கூறு போட்டு கூவி வித்துற வேண்டியதுதான். பார்த்த கருப்பு பெயிண்ட் அடிச்ச சுண்டலி சைஸ்ல இருக்கான், ஆனா பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியலடா. டேய் சரி, கட்டுப்பாயி ஒரே மிதி மிதிச்சிடலான்னு பார்த்தா இவன் அப்ப குண்டு கரிசி ஏரியாவில பெரிய ரெவிடியாமே. என் பையன் உன் காலில் தான் விளையாடுவான், நீ கம்முன்னு இருக்கணும் வேற மிரட்டிட்டு போயிருக்காண்டா. என் ஓனரு வீடியோ எடுத்தது போதையா? இந்த குத்தி கரைஸ்கிறது எனக்கு காப்பாத்தியா? எனக்கு அழுகியே வந்துடும் போலையா? யோ டாய், என்ன காது நினைச்சியா இல்ல கோவில் மணின்னு நினைச்சியா?
கொஞ்ச நேரமா ஸ்லீப்பிங் மோடுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க விடுறியாடா ஸ்டூபிட் ஃபெல்லோ. இப்படி எல்லாம் படி இறங்கி வந்து கதறினா கூட கலங்க மாட்டான் இந்த கர்ரீஸ், புரியுதா? சாம்பல் பூசணம் பேதி மாதிரி இருக்கிற உன்னையெல்லாம் சைடிஸா கூட மோந்துக்க மாட்டான் இந்த கர்ரீஸ். முதல்ல இடத்த காலி பண்ணு. ஜு இந்தாங்க மம்மி கூட உம்மா கொடுங்க. யாய் பிரசன் பெருச்சாலி மாதிரி இருந்துகிட்டு என்ன உம்மா கொடுக்க சொல்லி விளையாடிக்கிட்டு இருக்கா? ஜு உம்மா. போய் பல்ல வேலைக்கு சொல்ல கப்பு குப்பு நடிக்குது. வா மச்சான், இன்னைக்கு நம்மளும் ஒரு கை பாத்துருவோம். மாமே நீ அவனை வெளியே மட்டும் கூப்பிட, இந்த அழுந்தவாள் ஆறுமுகத்தோட அட்டியை மட்டும் பாரு. ஐயோ வந்துட்டான ஓடாடே, என்னடா வழக்கத்தோட இன்னைக்கு ரொம்ப உக்கிரமா இருக்கான். கண்டுபிடிச்சிட்டா, இது இருக்கிறதுனால தான் பாலியல் வன்கொடுமை எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு முடிவு கண்டுடுறா சாவு நாய. என்ன இன்னைக்கு இந்த ஓனர்ல ஒரு ஓவரா பாசத்தை டன்னு கணக்கா வாரி அடிச்சுக்கிட்டு இருக்கான். கறி விருந்துக்குள்ள ஒரு மருந்து. அத நான் மறந்து அப்படியே இருந்து முழுங்கிறவன் நினைச்சாடா விளங்காத வெண்ண. போ அடுத்தால வா சீக்கிரம் வா. என்ன வல்லலே வாரி தருவன்னு பார்த்தா இப்படி கிள்ளி தர. இந்த 4 வாழைப்பழம் என் நாக்கு கடியிலே ஊட்டிக்குமே. சரி அடுத்த முறை வரும்போது காரோட சேர்த்து 4 வாழைப்பழ தாரையும் கட்டி தொங்க விட்டுட்டு வா. இல்ல இந்த காரோட சேர்த்து நீயும் இந்த ரோட்டுக்கு தாராயிரோ பாத்துக்க. ஐயா வணக்கமுங்க. காலை மடக்கி இன்னொரு வணக்கமுங்க. இந்த குட்டி என்னோட தாகத்தை புரிஞ்சுக்கிட்டு ஜூஸ் கொடுக்க வந்த உங்க வள்ளல் உள்ளத்துக்கு இன்னொரு வந்தனமுங்க. சத்துமாவெல்லாம் போடுற உங்களுக்கு சாந்தமான சல்லாமுங்க. குலுக்கி கொடுக்குற உங்க வெள்ள உள்ளத்துக்கு ஒரு நமஸ்காரமுங்க. அப்படிதாங்க ஐயா, பல்ல படாம ஊத்துங்க பகவான. நான் அதை என் வாய்க்கு தெரியாம வயிற்றுக்கு தள்ளிக்கிறேன். ஓஹோ, லையிங் பொசிஷன்ல லெக் டிஃபென்சிங்க. அதுவும் இந்த டிஃபென்சிங் டிமிக்கி தாசுக்கு தேவா. இப்ப பாடுறா இந்த டிமிக்கி தாஸோட இடியா. ஐயோ எம்மா கவுனாண்டா பால்ச.